जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் சுகபிரம்மம் தொடர்கிறது. மற்றவர்கள் யாராவது பற்றி இப்படி சொல்லி இருந்தால் ரொம்பவும் உயர்வாக நினைப்போம். ஆனால் சுகர் விஷயத்திலோ இப்படி சொல்வது சித்தே முந்தி, அதாவது சிறிது முன்பு நாம் அவரை தெரிந்து கொண்ட உயர்ந்த நிலையிலிருந்து இறக்கிவிட்டதாகவே தோன்றுகிறது. குரு ரத்ன மாலிகாவில் என்ன பார்த்தோம்? தாயார் கர்ப்பத்திலிருந்தே நழுவும் போதே, அதாவது குழந்தையின் சரீரம் பூமியில் படுவதற்கு முன்பே அது பூலோக இன்ப துன்பங்கள் எதானாலும் கலக்கப்படாத ஞானத்தை பெற்றிருந்தது என்று பார்த்தோம். அப்படி இருந்த குழந்தை சில வருஷங்கள் வளர்ந்த பிறகுதான் அனுபேதம், பூணூல் போடப்படாத பாலன் என்று குறிப்பிடப்படும். பச்சை குழந்தைக்கும் கூட பூணூல் போடாததால் அனுபேதம்தான். ஆனாலும் குறிப்பிட்டு அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட பூணூல் போடுகிற வயசு, ஆனாலும் போடவில்லை என்றே அர்த்தம் கொடுக்கும். இன்னும் ரிட்டையர் ஆகாதவர் என்று ஒருத்தரை பற்றி சொல்கிறோம். அப்போது அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிய வயசுக்காரர் என்றுதானே எடுத்துக்கொள்கிறோம். சமீபத்தில்தான் சர்வீஸில் சேர்ந்தவர், 30-40 வயசானவர் ஆகியோரும் ரிட்டையர் ஆகாதவர்கள்தான் என்றாலும் அப்படி சொல்வதில்லை அல்லவா? உபநயன சம்ஸ்காரமாகாதவர் என்றால் கிட்டத்தட்ட அந்த வயசு கட்டத்தில் இருப்பவர் என்றே அர்த்தம். அந்த நாளில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசிலேயே பிராமண பிள்ளைகளுக்கு பூணூல் போட்டிருப்பார்கள். ரொம்பவும் மேதாவிலாசம் தெரிகிற குழந்தையாய் இருந்தால் 5 வயசிலேயே கூட போட்டுவிடலாம் என்று சாஸ்திரம். வியாசாச்சாரியால் அப்படித்தான் போட உத்தேசித்திருப்பார் என்றால் கூட அனுபேதர் எனப்படும் சுகருக்கு கிட்டத்தட்ட 5 வயசு இருக்க வேண்டும். பிறக்கும் பொழுதே ஞானியாக இருந்தவரை 5 வருஷம் தள்ளியே ஞானி என்று குறிப்பிட்டால் அது அவரை இறக்கிச் சொல்வது போலத்தானே. அப்படி இல்லை என்று காட்டத்தான் அனுபேதம் என்று சொல்வதற்கு முன்னாடியே பிரவ்ரஜந்தம் என்று சொல்லியிருக்கிறது. வியாசாச்சாரியாளின் ஆசிரமத்தையும் அது இருந்த அரண்யத்தையும் விட்டுவிட்டு சுகர் ஓடியதை பிரவ்ரஜந்தம் என்ற வார்த்தை தெரிவிக்கிறது. பின்னால் வருவதிலிருந்து அவருக்கு சரியாக ஓட முடியாமல் வியாசாச்சாரியால் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்தங்கி போனதாகவும் தெரிகிறது. ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கை கால் வளர்ந்து ஓடும் சக்தி பெறுவதற்கு 4-5 வயசாவது ஆக வேண்டாமா? கர்ப்பத்திலிருந்து விழும்போது அப்படி ஓட முடியுமா? அதனால்தான் பிறந்ததிலிருந்தே பரிவ்ராஜராக ஓடுகிற எண்ணம் கொண்ட ஞானியாகத்தான் சுகர் இருந்தார் என்றாலும் அந்த எண்ணத்தை காரியமாக்கி அவர் புறப்பட்ட சமயத்தை குறிப்பிடும்போது அவரை உபநயனம் ஆகாதவர் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாம் மாயை. இதையே இன்னொரு தினசில் சொன்னால் எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டுள்ள ஞானி எந்த இடத்தையும் விட்டு எங்கேயும் போக வேண்டாம்தான். ஆனாலும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கே வசிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அவர் சேர்ந்தவர், அந்த இடம் அவருக்கு சேர்ந்தது, அவர் தங்களை சேர்ந்தவர், தாங்கள் அவரை சேர்ந்தவர்கள் என்று தப்பான அட்டாச்மெண்ட்டுகளை கல்பித்துக் கொள்வார்கள். அப்படி கூடாது என்றுதான் ஞானி பரிவ்ராஜகனா தெரிவது. கால் கை முளைக்கும் வரை சுகர் பொறுத்து பார்த்தார். அப்புறம் புறப்பட்டு விட்டார். தகப்பனாரான வியாசாச்சாரியால் மகா பெரியவர்தான் என்றாலும் இன்னும் பிள்ளையைப் போல பிராமி ஸ்திதியிலேயே ஆணி அறைந்த மாதிரி நிற்கவில்லை. புத்திர வாத்சல்யம் என்ற மாயை அவரை தொட்டுக்கொண்டுதான் இருந்தது. இதை வளர விடப்படாது என்று புத்திரர் நினைத்தார். உபநயனம் பண்ணுவதற்கு அனுமதித்து விட்டோமோ அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மப்படி நடக்கத்தான் வேண்டி வரும். கர்மாவில் பற்றே இல்லாத நாம் அத்தியனம், சமிதாதானம், பிக்ஷாச்சரியம் எல்லாம் பண்ணியாக வேண்டி வரும். இப்படி நம்முடைய சகவாசத்தை நீக்கிவிட்டால் தகப்பனாரின் பாசமும் ஜாஸ்தியாகி கொண்டேதான் வரும். நம்மை எதுவும் கட்ட முடியாவிட்டாலும் அவர் கட்டில் நன்றாக அகப்பட்டு கொள்வார். அதனால் இப்போதே வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும். தகப்பனார் ரொம்ப துக்கப்படத்தான் செய்வார். ஆனால் இன்னும் தள்ளி போட்டு கொண்டு போக போக
அவருக்கு பந்தமும் வலுவாகி நம்மை பிரிகிற துக்கமும் ஜாஸ்தியாகி கொண்டு தானே போகும். அதனால் இப்போதே ஓடி போயிடணும் என்று ஓட ஆரம்பித்தார். எம் பிரவ்ரஜந்த மனு பேதம பேத கிருத்தியம். நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் அங்கே நமக்கு ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். அந்த காரியம் முடிந்துவிட்டாலே அங்கே இருந்து புறப்பட்டு விடுவோம். உபன்யாசம் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் பேசி முடித்த பின் உட்கார்ந்திருப்பீர்களா? புறப்பட்டு விடுவீர்கள். ஒரு பிரம்ம ஞானியை புத்திரனாக பெற்று லாலனம், அதாவது சீராட்டல் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் வியாசருக்கு இருந்தது. சுகரை அப்படி பெற்று நிறைய லாலனம் பண்ணியாயிற்று. இனிமேலேயும் அவர் அங்கேயே இருந்தால் பாக்கியம் போய் பாசபந்தம்தான் உண்டாகும். அதனால் வந்த காரியம் ஆகிவிட்டதென்று வியாசாசிரமத்தை விட்டு சுகர் புறப்பட்டு விட்டார். எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்கள், சத்துக்கள், சாதகர்கள் அவரை தரிசனம் பண்ணி பயனடைய வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்தது. அதனால் கால் போன போக்கில் சஞ்சாரம் பண்ண கிளம்பினார். லோகத்துக்கு தரிசனம் கொடுக்கிற காரியம் தனக்கிருக்கிறது என்று நினைத்து கர்த்தாவாக அவர் புறப்படவில்லை. ஒரு எண்ணமும் இல்லாமல்தான் புறப்பட்டார். ஆனால் அதிலேயே திவ்ய சங்கல்பத்தின் நிறைவேற்றமும் அமைந்தது. பிள்ளை ஓடுவதை பார்த்து வியாசாச்சாரியால் அவரை தடுத்து பிடித்து அழைத்து வருவதற்காக பின்னாலேயே ஓடினார். அவருக்கு ஈடு கொடுத்து இவரால் ஓட முடியவில்லை. அவர் எங்கேயோ போய்விட்டார். இவர் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்னால் போகிறார். துவைபாயனோ விரககாதர ஆஜூஹாவ புத்ரேதிகி. துவைபாயனராகிய வியாசர் பிரிவாற்றமையால் தவிதவித்து கொண்டு புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டு போனார். அப்போது என்ன ஆயிற்று? ஒரு அதிசயம் நடந்தது. தரவோ அபிநேதுஹு. வியாசர் கூப்பிட்டு கொண்டே போனதற்கு சுற்றுப்புற காட்டிலுள்ள மரங்கள் எல்லாம் பதில் குரல் கொடுத்ததைத்தான் தரவோ அபிநேதுஹு என்று சொல்லியிருக்கிறது. அபிநேது என்பதற்கு ஒரு புது தினுசாகவும் அர்த்தம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது. அபிநேத்ரு என்றால் நடித்து காட்டுபவர், நடிகர், ஆக்டர் என்கிறார்களே அது. ஒரு நடிகன் என்ன பண்ணுகிறான்? கதையில் வருகிற யாரோ ஒரு பாத்திரத்திற்கு பிரதிநிதியாக இருந்து அவன் பண்ண வேண்டியதை எல்லாம் தான் பண்ணுகிறான். என்றைக்கோ ராமர் இருந்துவிட்டு போய்விட்டார். இப்போது அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக பரமபதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சயாம், அதாவது தாய்லாந்து, ஜாவா முதலிய தேசங்களிலும் கூட ராமாயண டிராமா, சினிமா எல்லாம் நடந்தபடி இருக்கின்றன. யார் யாரோ அபிநேத்ருக்களாக ராமர் வேஷம் போட்டுக்கொள்கிறார்கள். நிஜ ராமர் இப்போது ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் உச்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆக்டர்கள் எல்லாம் அவருக்கு பதில் அவருடைய பிரதிநிதியாக வனவாசம் பண்ணுகிறார்கள், சீதையை பறிகொடுக்கிறார்கள், ராவண சம்ஹாரம் பண்ணுகிறார்கள். டிராமாவிலே தசரதரோ விஸ்வாமித்ரரோ அல்லது ராவணனோ ராமா என்று கூப்பிடுகிற போதெல்லாம் நிஜ ராமர் ஏன் என்று கேட்பதில்லை. இந்த அபிநேத்ருதான் பதில் கொடுக்கிறான். அந்த மாதிரி வியாசர் புத்ரா புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டு ஓடிய போது சுகர் ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு பிரதிநிதிகளாக காட்டிலிருந்த மரங்கள் எல்லாம் ஏன் ஏன் என்று கேட்டன. தரவோ அபிநேதுஹு. தருக்கள் அபிநேதாவின் காரியத்தை பண்ணின. அதாவது சுகருடைய பிஹாஃபில், சார்பில் மரங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணின, பதில் கொடுத்தன. அவரை கூப்பிட்டால் இவை ஏன் பதில் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் யார்? சர்வபூத ஹிருதயரானவர், எல்லாம் தாம் என்று ஆன பிரம்மஞானி. ஆகையால் சேதனா சேதனங்களான சகலத்தினுள்ளேயும் அவர் நிறைந்திருக்கிறார். அதனால் அவையெல்லாம் அவர்மயமாகி தன்மயத்தையா ஏன் ஏன் என்று பதில் குரல் கொடுத்தன. மரங்கள் மட்டுமில்லை, மிருகங்கள், பட்சிகள், மலை, நதி எல்லாம் தான் பதில் கொடுத்தன. ஆனாலும் பொதுவாக உணர்ச்சியே இல்லாமல் ஜடமாயிருப்பதை மரம் மாதிரி என்றுதானே சொல்கிறோம். உணர்ச்சி போய்விட்டால் மரத்து போயிடுத்து என்றுதானே சொல்கிறோம். அதனால் மரங்களே சுகருக்காக பதில் குரல் கொடுத்தனவென்றால் அத்தனை ஜீவ ஜட பிரபஞ்சமும் அவருக்கு பிரதிநிதியாக பிரதிவசனம் பேசின என்று அழுத்தமாக காட்டியதாகும் என்றே தரவோ அபிநேதுஹு என்று, அதாவது பாகவத புராணத்தை பிரவச்சனம் செய்த சுத பௌராணிகள் போட்டிருக்கிறார். சுக பிரம்மம்
நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.